அந்த மர்மமான தீவு விட்டு தப்பிச்சு போறதுக்கு நம்ம மியாக்கு கிடைச்சதோ ஒரே ஒரு வழி. அது அந்த லூக்காவோட போட்டு தான். ஆனா அந்த போட்டையுமே 1001 எம்ஜிஆர் மாதிரி நம்ம லூக்கா பைய எடுத்துட்டு அவன் சொன்ன மாதிரி கடல்ல எலும்ப ஆரம்பிச்சோன்னே எடுத்துட்டு கிளம்பிட்டான். சரி போட்டு தான் போச்சு, தீவுல மிச்ச மீதி இருக்கிற இடத்துலயாச்சும் ஒளிஞ்சு உயிர் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு இந்த சைடு திரும்பி ஓட போனா அங்கிட்ட அந்த ஆம்பர் பைபிள வந்து வழி மறைச்சு நின்னுட்டான். அது தனியா இருந்தா கூட தள்ளி விட்டு ஓடிடலாம். அவ தனியா வராம கேம்ப்ல உள்ள 50 பேத்துமே கூப்பிட்டு வந்துட்டா. எல்லாரும் நம்ம மியாவை சுத்து போட்டாங்க. இப்படி ஒரு வாழ்வா சாவான்ற இப்படி ஒரு சாவான்ற நிலையில தான் நம்ம மியா மாட்டிக்கிட்டா. இப்படி ஒரு வேற லெவலான ட்விஸ்டோட தான் போன எபிசோடுமே முடிச்சிருந்தாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்டரியா போயிட்டு இருக்கிற இந்த ஏலிஸ்ன்ற வெப் சீரிஸோட 13வது எபிசோட் தான் பார்க்க போறோம். சொல்லப்போனா லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ இது ஒரு அண்டர்ரேட்டான சீரிஸ்ங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல இது ஆக உகந்தா சொல்ல போறாங்க. அதனால இப்பவே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க காலரை தூக்கி விட்டுட்டு இதெல்லாம் நான் எப்போ பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால எந்த எபிசோடுமே மிஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லா எபிசோடும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த எல்லா எபிசோடோட லிங்க்குமே நான் வழக்கமான டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு எபிசோடுமே பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி இந்த எபிசோடு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறதே ஒரு நட்ராத்திரியில தாங்க காட்டுறாங்க. அதுவும் நட்ராத்திரி அந்த காட்டுக்குள்ள நம்ம கெய்லி ஜாக்குன்னு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது லாஸ்ட் இயர் நடந்த விஷயத்த காட்டுவாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு விஷயம் தான் இது. கரெக்டா 2 பேர் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. அப்ப காட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. 2 பேருமே பயங்கரமா பயந்துடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம மிட்ஜ் தான். அதை பார்த்தோன்னே நம்ம கெய்லி, ஏமா நீ தானம்மா, நான் ஏதோ பேய பிசாசு நினைச்சு பயந்துட்டேன், எதுக்கு இப்படி பேய் மாதிரி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நம்ம மிட்ஜ் டக்குன்னு மத்தவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கறா. நம்ம கேள்வியுமே அதுக்கு மத்தவங்க நேரம் அந்த மலையோட உச்சியில பார்ட்டியில இருப்பாங்க, ஏன் நீ போலையா அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம மிச்சு அதுக்கு நம்ம விளையாண்ட கேம் என்னாச்சு, ஏன் அதை பாதிலே விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஜாக், என்னது கேம் பாதிலே விட்டு போயிட்டாங்களா, அதனாலயே கேம் முடிஞ்சிருச்சு, நம்ம பெட்டல் தான் அதுல வின் பண்ணா அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட நம்ம மிச்சு, கேம் முடிஞ்சிருச்சா, நான் தானே ஒளிஞ்சிருந்தேன், நான் தான் கடைசி அளவு இருந்தேன், என்னை யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இவ இருந்ததையும் மறந்துட்டாங்க, அதனாலதான் இவ ஒளிஞ்சிருக்குன்றதையும் மறந்துட்டாங்க போல. அதை கேட்ட நம்ம கேள்வியுமே, மிச் ஒருவேளை உன்னை யாருமே அவ்வளவா கவனிக்கல போல, அதனாலதான் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மிச்சுக்கு பயங்கரமா கோவமாகிடுது, ஒரு மாதிரி சேடாவும் ஆகிடுறா. அப்படியே அவளை போட்டிருந்த ஹூடி எல்லாம் தலையில தூக்கி போட்டு காட்டுக்குள்ள நடந்து வரா. அவளை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரிலாம் அவளுக்கே தோணுது. அப்படியே அந்த மலையோட உச்சிக்குமே வந்துடுறா. அங்க எல்லாம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிச்சு அவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி நடந்து போறா. அப்பதான் அந்த மலையோட உச்சியில இருந்துமே கீழே விழுகிறா. இப்படிதாங்க நம்ம மிச்சு அந்த உச்சியில இருந்து கீழே விழுந்திருக்கா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. அதாவது நம்ம மியா 50 பேர் சுத்தி இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மொமெண்ட காட்டுறாங்க. நம்ம மியா, ஹாரி, பெட்டல், அலெக்ஸ்னு 4 பேர் நிக்கிறாங்க. அந்த கேம்ப்ல இருக்க எல்லாருமே இப்ப நம்ம ஆம்பர் கண்ட்ரோல்ல இருக்கனால எல்லாருமே இப்ப நம்ம மியாவுக்கும் அவங்களோட கேங்குக்கும் ஆப்போசிட்ல தான் இருக்காங்க. ஆனா நம்ம மியா கொஞ்சம் கூட பயப்படாம சரி என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படியே நம்ம அலெக்ஸோட கையை பிடிக்கிறோம். நம்ம அலெக்ஸ் அப்படியே ஹாரி கையை பிடிக்க, நம்ம ஹாரி அப்படியே பெட்டல் கையை பிடிக்கிறேன். இப்படி 4 பேர் ஒன்னா நிக்கிறாங்க. நம்ம மியா நம்ம ஆம்பரை பார்த்துட்டு சரி வா, எது காத்துக்கிட்டு இருக்க, வேமா வந்து என்ன பண்ண நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதை கேட்ட நம்ம ஆம்பருமே ஒரு 2-3 வாட்டி பார்த்துட்டு இப்ப இல்ல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, இவங்களை கேம்புக்கு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்புக்கு கூட்டு போயிடுறாங்க. அப்படியே கேம்புக்கு கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு ரூம்ல அடைச்சிடறா. உள்ள போனோடனே ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நம்ம மியா சொல்றா, எதுக்கு இவ நம்மளுக்கு எதுவுமே பண்ணாம கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு நம்ம அலெக்ஸ், ஒருவேளை அவ பெட்டல கண்ட்ரோல் பண்றவே வீக்கான பத்தியா, அதனால கூட அவ இப்ப பவர் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா இங்கிட்டு நம்ம பயந்தாங்கோலி ஹாரி, இல்லைன்னா நம்மள சித்திரவதை பண்ற கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு பயப்படுறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்பே அங்க உள்ள ஒருத்தி வர. யாருன்னா நம்ம மியாவோட ஆளுதான் தேவ். உள்ள வந்தோடனே நம்ம மியா சும்மா இருக்காம, என்னாச்சு இப்போ, உனக்கு என்ன வேணும், இல்லைன்னா ஆம்பருக்கு என்ன வேணும், ஏன்னா அவதான உன்னோட சாவி, நீ அவ சாவி போட்டு திருகுறா, நீ ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு நம்ம தேவ், மியா உனக்கு இது புரியாது, இது எவ்வளவு வாமா இருக்கு தெரியுமா, இங்க பொறாம கிடையாது, சண்டை கிடையாது, எந்த ஒரு ஜெலசியுமே இருக்காது, சண்டை போடுறதை விட்டுருமியா, எங்க கூட ஜாயின் பண்ணிரு, உனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம தேவ் சொல்றோம். அதை கேட்ட நம்ம மியா நம்ம தேவ் கிட்ட போயிட்டு, எனக்கு ஒன்னதான் தேவ் ரொம்ப பிடிக்கும், ஆனா இது நீயே கிடையாது, மறுபடியும் நீ திரும்பி வா அப்படின்னு அவனை போய் ஹக் பண்றான். ஆனா நம்ம தேவ் அதுக்கு நம்ம மியாவை தட்டி விட்டு, என்னத்தையும் நீ வளர்க்கிட்டு இருக்க, இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அப்படியே நம்ம மியாவும் அழுதுட்டே நிக்கிறா. நம்ம அலெக்ஸ் கிட்ட இருந்து, விடுமியா அவன் உன் தேவே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மியா டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அது எனக்குமே தெரியும், ஆனா என்னதான் இவன் அந்த தேவ் இல்லாட்டியும் கூட அவன் பையில இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவ் அந்த போட்டை ரிப்பேர் பண்றதுக்கு வச்சிருந்த கத்தி மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட இப்ப நம்ம மியா நம்ம தேவ்கிட்ட இருந்து சுட்டுட்டா. இங்கிட்டு நம்ம தேவ் நேரா நம்ம ஆம்பர் தான் போய் பாக்குறேன். நம்ம ஆம்பர் ரொம்பவே டயர்ட் ஆகி போய் ஒரு பாறை மேல தான் படுத்திருக்கா. இதுல இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆம்பர் இப்ப ப்ளீட் ஆயிட்டு இருக்கா. அதாவது அவளுக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, ரொம்பவே வீக் ஆயிட்டா போல. நம்ம தேவமே நம்ம ஆம்பர்கிட்ட போயிட்டு, ஆம்பர் அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க, நம்ம எப்ப இதை முடிக்க போறோம் அப்படின்னு கேட்கறோம். அதுக்கு நம்ம ஆம்பர், முடிச்சிடலாம், எனக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகணும், நான் ரீசார்ஜ் ஆகணும், நான்
நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம தேவ் நம்ம ஆம்பர் கையில பிளட் வரதை பார்த்துட்டு ஆம்பர் நீ ரொம்பவே வீக்கா இருக்க அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஆம்பர் வீக்கா தான் இருக்கேன், இப்ப நான் கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். இவ தூங்குனோடனே நம்ம தேவுமே போய் தூங்க ஆரம்பிச்சிடறான். நம்ம தேவ் மட்டும் இல்ல, நம்ம ஆம்பரால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட 50 பேரும் இப்ப தூங்கி கொரட்ட விட ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் சாக்குன்னு நம்ம மியா, அலெக்ஸ், ஹாரி, பெட்டல்னு 4 பேரும் அங்க இருந்து அப்படியே வெளியில வராங்க. 50 பேரும் தூங்கிட்டு இருக்கறனால யாருமே இவங்களை தடுக்கல. இவங்களுமே அப்படியே நைஸா வெளியில எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க நேரா எங்க போறாங்கன்னா அந்த சயின்ஸ் லேபுக்கு தாங்க போறாங்க. வெளியில நின்றுட்டு நம்ம மியா சொல்றா, இப்ப நம்ம உள்ள போற இந்த வழிதான் நமக்கான வழியை தீர்மானிக்க போகுது, வாங்க என்னன்னா போய் பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா 3 பேத்தையும் கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அங்க நம்ம டூர் கைட் மேக்ஸ் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கா. நம்ம ஆம்பர் அவளை போட்டு சித்திரவதை பண்ணனால இப்ப அவளுமே உடஞ்சு போய் தான் இருக்கா. நம்ம மியா அவட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மேக்ஸ் ஆம்பர் எனக்கு ஏதோ காமிச்சா, மிஜ் கோமால இருக்கிற மாதிரிலாம் காமிச்சா, அவளை நாங்க சித்திரவதை பண்ற மாதிரிலாம் காமிச்சு என்னையும் பயங்கரமா மேனிபுலேட் பண்ணா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு அவளோட எக்ஸ்பீரியன்ஸா அவ சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம மியா சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப நம்ம அவளை எப்படி நிறுத்துறது அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப இங்கிட்டு தூங்கிட்டு இருந்த நம்ம ஆம்பர் பவர் ரீசார்ஜ் ஆகி எந்திரிச்சிட்டாங்க. நம்ம ஆம்பர் சுத்தி ரோஜா பூக்கெல்லாம் இருக்கு. இந்த ரோஜா பூ தான் நம்ம ஆம்பருக்கு பிடிச்ச பூவா இல்ல எதுக்காண்டி நம்ம ஆம்பரை காமிச்சாலும் இந்த ரோஜா பூ ஒரு முக்கியமா காட்டுறாங்கன்னு தெரியல, அதையும் இனிமேதான் பார்ப்போம். அப்படி நம்ம ஆம்பர் எந்திரிச்சு அந்த கேம்புக்குள்ள வரா. அவ வரதான் தூங்கிட்டு இருக்க எல்லாருமே கரெக்டா எந்திரிக்கிறாங்க. கரெக்டா இவன் நடந்து போக போக தூங்கிட்டு இருக்க 50 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. அவளுமே பார்த்து ஆக ஓடிட்டாங்களா இவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடறான். இங்கிட்ட அந்த டூர் கைட் மேக்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. கையில ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு அவன் நம்ம மியாவை பார்த்து சொல்றா, சோ இத பத்தி தான் நான் இவ்வளவு நாள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது பேரு அனிமோஸ். மிச்சம் அங்க மலையோட உச்சியில இருந்து கீழே விழுந்தப்ப அவ மூளையில பயங்கரமா அடிபட்டு இருந்தப்ப நாங்க இதை வச்சுதான் அவளை ட்ரீட் பண்ணோம். இது அவளுக்கு நாங்க கொடுத்தோனே அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள நம்ம மியா அங்கிட்டு இருந்து இதை நீங்க அவளுக்கு கொடுத்தோனே அவ டக்குன்னு சரியாயிட்டா, ஆம்பராவும் மாறிட்டா அதானே அப்படின்னு சொல்றான். நம்ம மேக்ஸ்மே அதுக்கு கரெக்டா சொன்ன மியா அதுதான். இப்ப அதுக்குரிய ரிவர்ஸ் ஃபார்முலா தான் இது. இது எப்படியாச்சும் நீங்க ஆம்பர் மேல செலுத்திட்டீங்கன்னா மிஜ்ஜு சாக வாய்ப்பு இருக்கு, கூடவே ஆம்பர் சாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹாரி ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்கறான். என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா, இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம மேக்ஸ் நாங்க இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணது இல்ல, ஆனா அது கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்றான். நம்மமே அதுக்கு அந்த நம்பிக்கையில தான் இப்ப நானுமே இதை டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம பெட்டலுமே ஆம்பரால கண்ட்ரோல் பண்ணப்பட்டவனால அவளுமே தூக்கத்துல தான் இருந்திருப்பா. இப்ப நம்ம ஆம்பர் எந்திரிச்சோமே அவளுமே எந்திரிச்சிட்டா. நேரா எந்திரிச்சு வந்துட்டு, மியா நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும், நான் மத்தவங்க எல்லாம் போட்டுறேன், நீ மட்டும் என் பார்ட்டிக்கு இப்ப வரணும், நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஆம்பர் நம்ம பெட்டலை யூஸ் பண்ணி சொல்ல வைக்கிறான். அது சொல்லிட்டு வழக்கமான நம்ம பெட்டல் தெய்வ திருமகள் விக்கிற மாதிரி மெண்டல் ஆயிரா. நம்ம மியாவுமே டக்குன்னு இப்ப இந்த அனிமோசினை யூஸ் பண்றதுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு, நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே நம்ம அலெக்ஸ் நம்ம பெட்டல்கிட்ட நேரா போயிட்டு, பெட்டல் நீ ஹாரி கூட ஏறி எங்கேயுமே தயவு செஞ்சு தொலைஞ்சு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ்மே போக ரெடி ஆகிறான். உடனே நம்ம அலெக்ஸ் பார்த்துட்டு, அலெக்ஸ் நீ எதுக்கு என் கூட வர, ஆம்பர் என்னை மட்டும் தான் எதிர்பார்த்திருக்கா, என்னையுமே கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்றான். அது கேட்டு நம்ம அலெக்ஸ் அதுக்கு தான் மியா சொல்றேன், ஆம்பர் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பா, என்னையும் எதிர்பார்த்திருக்க மாட்டா, இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. போறப்ப நம்ம மியா அவளோட அப்பா போட்டோ போட்ட ஒரு டாலர் இருக்கும் பாத்தீங்களா, அதை அப்படியே கலட்டி ஹாரிட்ட கொடுத்துட்டு, ஹாரி நாங்க வரலைன்னா எங்களை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹாரி அந்த டாலர் நல்லா இருக்கேன் மியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மியா சிடுன்னு வந்திருப்பா. இப்ப அதே டாலரை நம்ம ஹாரிட்ட கொடுக்குற அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்குன்னு காட்டுறாங்க. நேரா நம்ம அலெக்ஸ் மியாவும் அந்த கேம்ப்கே போயிட்டாங்க. அங்க அந்த மிட் சம்மர் பார்ட்டில வச்சிருந்த அந்த கிங் குயின்கான சேர்ல நம்ம ஆம்பரும் நம்ம தேவும் தான் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம மியா தூரத்துல இருந்து பார்த்துட்டு நம்ம அலெக்ஸ்ட நான் அவட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், மீதி எல்லாம் உன் கையில தான் இருக்கு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிஞ்சு போறாங்க. அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு 2 பேருக்குமே பயமாயிருது போல, 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு அப்படியே அந்த 2 பேர் ஹக்கும் பண்ணிக்கிறாங்க. இப்ப கிளம்பி போறாங்க. நம்ம மியா நேரம் நம்ம ஆம்பர் முன்னாடி போயிட்டு, உன்னோட பார்ட்டிக்கான இன்விடேஷன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். நம்ம ஆம்பருமே அதுக்கு பரவாயில்லையே, நீ தனியா தான் வந்திருக்கியா, பாத்தியா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்ல, ஏன்னா நீ அவங்களுக்கு இப்ப தேவையும் இல்ல மியா, நீ இப்ப தனியால் ஆகிட்ட அப்படின்னு புண்படுத்த ஆரம்பிக்கிறா நம்ம ஆம்பர். உடனே நம்ம மியா சும்மா இருப்பாளா, கடைசியா ஒரு வழியா உன் கிங் உனக்கு கிடைச்சிட்டான் போல, ஆனா இதுல என்ன ஒரு பரிதாபமோ, அவனை அவனை மைண்ட் கண்ட்ரோல்லாம் பண்ணி தான் அவனை கூட வச்சிருக்கணும் போல அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஆம்பர் அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அவன் தான் ஆசைப்பட்டா நான் வேணும்னு அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இந்த சைடு அப்படியே நைஸா நம்ம அலெக்ஸ் உள்ள வரா. அதுவும் இப்படியே போனா கண்டுபிடிச்சுறான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போட்டுக்கிற அந்த பேர்ட் மாஸ்க நம்ம அலெக்ஸ்மே எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கூட்டத்துக்குள்ள கூட்டமா சேர்ந்துறா. கொஞ்சம் கொஞ்சமா உள்ளேயுமே போறா. அப்ப நம்ம மியா சொல்றா, இப்ப எதுக்கு நீ இந்த பார்ட்டி வச்சு நீ அசிங்கப்படுத்துற, இதுல என்ன இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆம்பர் என்ன நினைச்சிட்டு இருக்க மியா, உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நினைச்சியா, அதுதான் தப்பு மியா, நம்ம இப்போ ஒரு சூப்பரான வாக் போறோம் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம மியா டக்குன்னு அலெக்ஸ் டக்குன்னு வா அப்படின்னு சொல்றா. நம்ம அலெக்ஸ்மே வேமா பாஞ்சு வந்து நம்ம ஆம்பர் மேல அந்த இன்ஜெக்ஷனை குத்த போறா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்பர் நில்லு அப்படின்னு சொல்லிடுறா. அவ நில்லுன்னு சொன்னோடனே நம்ம அலெக்ஸ்மே நின்றுறா. அவளால மூவ்மெண்டே கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு இப்ப நம்ம ஆம்பர் பவர்ஃபுல் ஆயிட்டா. வேமா நம்ம அலெக்ஸ் கிட்ட போயிட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அலெக்ஸ், நீ வாட்டுக்கு வந்து நீ
குடுத்திடலாம் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்றான். நம்ம அலெக்ஸுமே அதுக்கு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்றான். நம்ம மியாவே அங்கிட்டு இருந்து அலெக்ஸை விட்டு கட்டுறா. நம்ம ஆம்பர் நேரா நம்ம அலெக்ஸ்ட போயிட்டு, ஏன் அலெக்ஸ் எப்ப பார்த்தாலுமே இவ்வளவு ஸ்டஃபனா இருக்க, உனக்கு என் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசை இல்லையா, உன்னோட எல்லா பெயினுமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இப்ப நம்ம அலெக்ஸுமே கண்ட்ரோல் பண்ண போறான். நம்ம அலெக்ஸ் அதை கேட்டுட்டு, இதுக்கு முன்னாடி என்னை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ண ஞாபகம் இல்லையா, உன்னால பண்ண முடியல அப்ப அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஆம்பர், ஆமா நீ சொன்னது என்னமோ கரெக்ட் தான், ஆனா இப்ப ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, என்னால இப்ப உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சொன்ன மாதிரியே நம்ம அலெக்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிட்டா. இப்ப நம்ம அலெக்ஸுமே நம்ம ஆம்பரோட கூட்டத்துல சேர்ந்துட்டா. இப்படி எல்லாருமே நம்ம மியாவை சுத்து போட்டாங்க. அப்படியே நம்ம மியாவை பார்த்து நடந்துமே வராங்க. நம்ம மியா இப்ப பயங்கரமா மாட்டிக்கிட்டா. என்ன பண்றதே தெரியாம அப்படியே பயந்து போயிட்டு இருக்கா. கரெக்டா இவங்க எல்லாருமே கிட்டக்கு வரப்ப எங்கிட்ட இருந்தோ ஒரு அம்பு அங்க வந்து விழுந்துருச்சு. அம்பு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது யார் அம்புன்னு. அது நம்ம லூக்காவோட அம்பு தான். எப்படா இப்படி போட்ல போனவே திடீர்னு இங்க எப்படி வந்தேன் அப்படி நம்ம மியாவுமே நம்மள மாதிரி தான் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம லூக்கா அதுக்கு இனி ஒரு அடி யார் எடுத்து வச்சாலும் அடுத்த அம்பு உங்க மேலதான்டா விழுவும், மியா ஓடு அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க எல்லாருமே லூக்காவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாக்குல நம்ம மியா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்படியே அவங்க எல்லாம் அந்த சைடு போறப்ப நம்ம மியா இங்கிட்டு ஓடி வரா. அப்படி நம்ம லூக்கா நம்ம மியாவை பிடிச்சிழுது வாயுமே பொத்திரான் கத்த விடாம. எல்லாருமே அப்படியே இவங்களை கிராஸ் பண்ணி போனோடனே நம்ம மியா வாயில இருந்து கையெடுத்தா. நம்ம மியா அவளை பார்த்துட்டு, எதுக்குற இங்க வந்து, நீ தான் போட்ல போன இல்ல, எதுக்கு மறுபடியும் வந்த அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம லூக்கா, எனக்கே தெரியல, நான் ஒரு மென்டல் போல அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியா நம்ம லூக்காட்ட, சரி வா வேமா நம்ம லேபுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுக்கு வர சொல்லணும், டக்குன்னு வா போவோம் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு நம்ம லூக்கா, அதுக்கு அவசியம் இல்ல, வர வழியில அவங்க விஷயத்த சொல்லிட்டு அவங்க போட்டுக்கிட்டே வந்துருவாங்க, வா நம்ம போவோம்னு சொல்லிட்டு நம்ம மியாவை போட்டுக்கு கூப்பிட்டு போறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா போக அங்க நம்ம ஹாரி பெட்டலுமே வந்துடுறாங்க. ரெண்டு பேர்த்த பார்த்துட்டு நம்ம பெட்டல் கேட்கிற முதல் விஷயம் என்னன்னா, அலெக்ஸ் எங்கன்னு தான் கேட்கறா. நம்ம மியாவுமே அப்படியே பாவமா பாக்குறா. அதை பார்த்து நம்ம ஹாரியுமே புரிஞ்சுக்கிட்டான். அலெக்ஸ் போட்ல இருப்பா, நீ வா போவோம் அப்படின்னு பெட்டலை கூப்பிட்டு போயிடறான். கரெக்டா இப்ப நம்ம மியாவும் லூக்காவும் போறாங்க. ஆனா வழியில நம்ம தேவ் வந்து மறைச்சிட்டான். அதை பார்த்து நம்ம மியாவுமே பயந்துரா. உடனே நம்ம லூக்கா, மியா நீ போ, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மியாவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி பெட்டல் கூட போயிடுறான். இப்ப நம்ம லூக்கா நம்ம தேவ பார்த்து, இதுக்கு தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போறான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம தேவ் தனியால பிரெண்டன், ஜாக் அப்புறம் அந்த டூர்ல இருக்க அம்புட்டு பசங்களும் இப்ப அங்கதான் நிக்கிறாங்க நம்ம லூக்காவை சுத்தி. அதே நேரத்துல அந்த சயின்ஸ் லேப்ல அந்த டூர் கைட் மேக்ஸ் அந்த சிஸ்டம்ல போட்டு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா, இன்னும் என்னதான்டா சொல்ல போறீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி வெயிட் பண்ணது போதும், வெளியில கிளம்பி போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஜாக்கெட் எடுத்துட்டு வெளியே போறதுக்கு கதவை திறக்கிறா. அங்க பிசாஸ் மாதிரி ஒருத்தர் வந்து நிக்கிறான். யாருன்னா அந்த டூர் கைட் தேவ் தான். அவனை பார்த்தது நம்ம மேக்ஸ் பயங்கரமா கொள்ளடிக்கு போயிருது. டக்குன்னு கதவை மூட பாக்குறா. ஆனா அவன் அதுக்குள்ள கைய உள்ள விட்டு பயங்கரமா கதவை இழுத்துறான். அதனால அவன் இப்ப உள்ளேயுமே வந்துடுறான். நம்ம மேக்ஸ் இப்ப பயங்கரமா பயந்துடுறா. அவன் நம்ம மேக்ஸ போட்டு தள்ளுறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்கிட்டு நம்ம லூக்காவை 50 பேர் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேவ் இதை ஹாயர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம லூக்காக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கு. தேவ் அடிக்க போறான். ஆனா நம்ம தேவ் கிட்டக்கு கூட இவங்க எல்லாரும் விட மாட்டாங்க. இப்போ இந்த சைடு அந்த போட் பக்கத்துல நம்ம ஹாரி பட்டல் ஏறிட்டாங்க. நம்ம மியா டக்குன்னு நின்னுட்டா. நம்ம ஹாரி நம்ம மியா பார்த்துட்டு, மியா வேமாவா டக்குன்னு போட்டு எடுத்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம மியா, நான் திரும்பி போறேன் ஹாரி, நான் அலெக்ஸ்க்காக திரும்பி போறேன், கண்டிப்பா நான் வந்துடுவேன் அலெக்ஸை கூப்பிட்டுட்டு. ஆனா அப்படி ஒரு வேளை நான் வரலன்னா நீ நான் இல்லாம இந்த போட் எடுத்துருவேன், அந்த அலை எலும்ப ஆரம்பிச்சோன்னே அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹாரியுமே அப்படியே யோசிக்கிறான். நம்ம மியா, ஹாரி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிறான். நம்ம ஹாரியுமே பெட்டலை கூட்டிட்டு போட்ல ஏறிடுறான். நேரா அந்த மலையோட உச்சிக்கே போயிட்டா. அங்க ஆம்பர், அலெக்ஸ், கெய்லி, ஜென்னான்னு 50 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அலெக்ஸுமே ரொம்ப சிரிச்ச மூஞ்சியா தான் இருக்கா ஆம்பர் கண்ட்ரோல்ல இருக்கனால. நம்ம மியாவை பார்த்தோன்னே நம்ம ஆம்பர், நீ வந்துட்ட மியா, நீ உன் ஃப்ரெண்டுக்காண்டி தானே திரும்பி வந்திருக்க, ஆனா அவ்வளவு பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு. அது கேட்ட நம்ம மியா, நீ தான் அவளை இப்படி மாத்திருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேமாவை கிட்டக்கு போயிட்டு, மிச் நீ இன்னும் இவளுக்குள்ளதான் இருக்குன்னு தெரியும், எப்படியாச்சும் நீ வெளியே வா, தயவு செஞ்சு வெளியே வா அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம ஆம்பர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடும். மிச்சு செத்துட்டா, அவ இருக்கிறப்ப நீ கண்டுக்கல, இல்லாதப்ப நீ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அவ இருக்கால இல்லையான்னு கூட நீ யோசிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மியாவுமே அதுக்கு சாரி என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஆம்பர் அதுக்கு, சாரியா, எதுக்கு சாரி சொல்ற, இப்ப நீயுமே அவன் நிலைமையில தான் இருக்க, அவளை மாதிரிதான் இப்ப இந்த மலை உச்சியில இருந்துமே நீ கீழே குதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவை நடக்க சொல்றான் நம்ம ஆம்பர். அதே நேரத்துல இந்த சைடு அந்த பிரெண்டன், ஜாக், தேவ் அப்புறம் மத்த எல்லாருமே நம்ம ஹாரி இருக்கிற போட் பக்கத்துல வந்துட்டாங்க. நம்ம ஹாரி நம்ம மியா சொன்ன மாதிரி போட் எடுத்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ண போறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவனும் அந்த ட்ரோன்ல இருந்து எடுத்த பேட்டரியை ஃபிட் பண்ணல. டக்குன்னு அந்த பேட்டரியில எடுத்து ஃபிட் பண்றான். ஆனா அதுக்குள்ள பிரெண்டன், ஜாக் 50 பேருமே போட் கிட்டக்கே வந்துட்டாங்க. நம்ம ஹாரி ரொம்பவே பதட்டமா அந்த போட்டை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல இந்த சைடு நம்ம மியா நம்ம ஆம்பர்ட்ட பயங்கரமா கெஞ்சுறான். ஆம்பர் நீ தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இது இப்படிதான் முடியணுமா, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆம்பர் ரொம்பவே திமுறா, வழி இருக்குமையா, இந்த இதுதான் வழி, ரொம்ப சிம்பிளான வழி தான், நீங்க நடக்கிற அப்படியே அங்க இருந்து குதிக்கிற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அந்த சைடு அவங்க எல்லாருமே போட்டு கிட்டக்க இறங்கிட்டாங்க. நம்ம ஹாரி போட்டை ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கான். கரெக்டா அவங்க போட்ல ஏற பாக்குற அந்த சமயத்துல நம்ம ஹாரி கரெக்டா போட்டை ஸ்டார்ட் பண்ணிடுற. நம்ம ஹாரி பெட்டலும் இப்ப அந்த தீவை விட்டு போட்ல தப்பிச்சும் போறாங்க. ஆனா இங்கிட்டு நம்ம மியா அந்த மலையோட உச்சில நின்றுகிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஆம்பர், எவ்வளவு நேரம் தான் நின்றுகிட்டு இருப்ப, வேமா குதி அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம மியா குதிக்க போனவர் டக்குன்னு ஒரு நிமிஷம் திரும்பி நின்று யோசிக்கிறான். நம்ம ஆம்பர் என்னாச்சு குதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம மியா டக்கு நம்ம ஆம்பரை பார்த்து, சரி நான் தான் குதிக்கணும்ல, அப்ப நீ குதிக்க வை அப்படின்னு சொல்றான்.
பேசுறான். நம்ம ஆம்பருமே என்னடா சொல்றா அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்திலே நிக்கிறா. நம்ம மியா வேமா நம்ம ஆம்பர்ட்ட போயிட்டு நீதான் மத்தவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவேல, என் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி என்னை இங்க இருந்து நீயே குதிக்கி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றா. நம்ம ஆம்பர் என்ன சொல்றதே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம மியா நம்ம ஆம்பர்ட்ட பயங்கரமா ஹார்ஷா பேசுறா. நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட, என்னை இப்படி இந்த நிலைமையில நிறுத்திருக்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால என்னைய மட்டும் உன்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, முடிஞ்சா நீயே தள்ளி விடு அப்படின்னு நம்ம ஆம்பர்ட்ட பயங்கரமா பேசிடுறா. இப்படி நம்ம மியா நம்ம ஆம்பர்ட்ட பேச பேச அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பயங்கரமா தலைவலிக்குது. நம்ம ஆம்பரால கண்ட்ரோல் பண்ணப்பட்டவங்க 50 பேத்துக்குமே அப்படி தலைவலிக்க அவங்க எல்லாருமே சுய நினைவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம டூர் கைட் மேக்ஸ கொல்ல போன அந்த தேவ் கூட இப்ப சுய நினைவுக்கு வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஆம்பருமே என்னடி பேசிக்கிட்டு இருக்க, நீ உன்னைய தள்ளி விட முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேமா நம்ம கேலிட்ட போயிட்டு கேலி அவளை போய் அந்த மலை உச்சில இருந்து தள்ளி விடு வேமா அப்படின்னு சொல்ல, நம்ம கீழே இருக்கு நான் எதுக்கு தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா இப்ப நம்ம கேலி சுய நினைவுக்கு வந்துட்டா. கேலி மட்டும் இல்லைங்க, நம்ம தேவ் பிரண்டன் ஜாக்னு 50 பேருமே சுய நினைவுக்கு வந்துட்டாங்க. அடுத்து நம்ம ஆம்பர் நேரா நம்ம அலெக்ஸ் வந்து அலெக்ஸ் நீ தள்ளி விடு அப்படின்னு சொல்லி கூட முடிக்கல. அதுக்குள்ள நம்ம அலெக்ஸ் சுயநினைவுக்கு வந்தனால அவ பாக்கெட்ல வச்சிருந்த அந்த அனிமோசின் டக்குன்னு எடுத்து நம்ம ஆம்பர் மேல குத்திடுறா. அது பட்டோனே நம்ம ஆம்பர் பயங்கரமா வீக் ஆயிடுறா. அப்படி ஒரு இடத்துல போய் மயங்கியுமே படுத்துறா. நம்ம நேரா நம்ம அலெக்ஸ் ஓடி வந்துட்டு அலெக்ஸ் நீ மறுபடியும் சரியாயிட்ட, எல்லாருமே சரியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்கிட்ட அந்த டூர் கைட் தேவுமே சரியாகிறான். உடனே அவன் சரியாயிட்டு அம்மா இப்ப நம்ம எங்க இருக்கோம், என்ன இடம் இது, எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். நம்ம மேக்ஸ்மே கவலைப்படாது, எல்லாமே சரியாயிடுச்சு, அவங்க இப்ப வந்துகிட்டு இருக்காங்க, நமக்கு எல்லாமே நீ நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு அந்த சிஸ்டம்ல வந்து ஒரு மெசேஜை பார்த்து இந்த டூர் கைட் மேக்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நம்மமே எல்லாரும் ஓகேன்னு பார்த்துட்டு இப்ப அந்த ஆம்பருமே பார்க்க போறா. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறா. நம்ம ஆம்பருமே ஒரு மாதிரி மைக்கில் இருந்துருச்சு, என்னால உணர முடியுது, எனக்குள்ள மிஜ்ஜு இல்ல, அவ போயிட்டா அப்படின்னு அவ இப்ப சிரிக்கிறா. ஏதோ மிஜ்ஜு தான் வெளின்ற மாதிரி. நம்மமே நீ இப்ப ஓகேன்னு மறுபடியும் கேட்கறா. அதுக்கு நம்ம ஆம்பர் என்னால நல்லா உணர முடியுது, மிஜ்ஜு இப்ப எனக்குள்ள இல்ல, இப்பதான் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, மிஜ்ஜு போயிட்டா அப்படின்னு சொல்றப்பயே அந்த மலையோட உச்சியில ஒரு கை தெரியுது. அது யாரோட கைனா அப்படியே அந்த ஆள் எந்திரிச்சு வராங்க. அது யாருன்னா நம்ம மிஜ்ஜு தான். என்னடா ஆம்பருக்குள்ள இருந்தவ எப்ப அப்ப ஒரு தனி மனுஷியா வந்தா அப்படின்னு 50 பேருமே ஷாக்ல இருக்காங்க. நம்ம ஆம்பர் டக்குன்னு நம்ம மியாவை பார்த்து நீ என்னத்தை தான் பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மிஜ்ஜு பதில் சொல்றா, உங்க யாருக்குமே எந்த ஐடியாவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்த மலை உச்சியில இருந்து கீழே விழுந்தாலோ அதே மலை உச்சியில இருந்து எந்திரிச்சு வந்து பயங்கரமா சிரிக்கிறா. இப்படி ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோடுமே முடியுதுங்க. சோ என்னடா அது எந்த கேள்விக்குமே ஆன்சருமே இல்லையே, இந்த ஆம்பர்ன்றவ எப்படி வந்தா, இந்த மிச்சுக்கு என்னதான் ஆச்சு, இந்த தீவில் நடந்த அந்த சின்ன சின்ன மர்மங்களுக்குலாம் அப்புறம் என்னதான் ஆன்சர் அப்படி நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. சோ இதுதான் எண்டிங் நினைச்சு யாருமே டிசப்பாயிண்ட் ஆகிருவேனா. இந்த சீரீஸ்ல செகண்ட் சீசனுமே இருக்குங்க. செகண்ட் சீசன் சொன்னோன்னே ஏதோ வள கொலன்னு அது ஒரு 10-15 எபிசோட்ல இருக்கும்லாம் யோசிச்சுறாதீங்க. அது வெறும் 8 எபிசோடு தான். கூடவே நமக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த சீரீஸோட சீசன் 1 ரொம்பவே சூப்பரா போனனால சீசன் 2 இன்னுமே பெரிய பட்ஜெட் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் நல்ல எஃபர்ட்டுமே போட்டு எடுத்திருக்காங்க, நிறைய புது கேரக்டர்ஸோட. சோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு கூடையில ஒரு 2-3 வீடியோ போட்டு அப்புறம் சீசன் 2 போலாமா, இல்ல இது கூடவே சேர்ந்து சீசன் 2 அப்படி கண்டினியூ பண்ணிடலாமான்னு நீங்க தான் சொல்ல போறீங்க கமெண்ட்ல. அதனால மறக்காம சீசன் 2 எப்ப கண்டினியூ பண்ணலாம்ன்றத கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. சோ அது எல்லாத்துக்குமே முன்னாடி இந்த சீரிஸை கண்டினியூ பண்றதுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் மறக்காம ஒரு கமெண்ட் லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் எனக்குமே இந்த சீரிஸை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க நம்ம யோர்மன் ஃபேமிலியில இணையலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிக்கோங்க. ஓகே गाइस, கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல வேகமா பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.